ரீசெண்டா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு எஸ்இஓ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த வெப்சைட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் ஆடிட் பண்ணோம். அதில ஃபர்ஸ்ட் டாஸ்க்கா நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடிட்டிங்ல என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபைண்ட் பண்ணோமோ, அந்த இஷ்யூஸ்லாம் ஒவ்வொன்னா நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிட்டே வருவோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். அதில ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறையா லோரம் இப்சம் பேஜஸ், டெமோ பேஜஸ் இருந்துச்சு. சின்ஸ் இது வந்து ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட், வூகாமர்ஸ் வெப்சைட் அப்படின்றப்போ, இந்த வெப்சைட்ட வந்துட்டு ஒரு தீம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அந்த தீம் இன்ஸ்டால் பண்ணும்போது, இந்த மாரி லோரம் இப்சம் கன்டென்ட் வந்து டிஃபால்ட் பேஜஸ், டெமோ பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லோரம் இப்சம் பேஜஸ் வந்துட்டு என்ன இஷ்யூஸ தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேஜஸ் இருக்கிறனால எந்த யூஸுமே கிடையாது. இன்னொன்னு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த லோரம் இப்சம் பேஜஸ் வந்துட்டு கூகுள்ல இண்டெக்ஸ் ஆயிருக்கு. ஸோ கூகுள் வந்துட்டு இந்த பேஜை க்ரால் பண்ணும்போது இதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி கண்டென்ட்டு. ஸோ இது என்ன லாங்குவேஜே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே ரிப்பீட்டடாக நிறையா லோரம்சம் பேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை பேன் பண்ணும். அகெயின் இந்த பேஜஸ்னால மற்ற ரெகுலர் பேஜஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்இஓ வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒன்று இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். இன்னும் இல்லை அப்படின்னா ரீடைரக்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நோ இண்டெக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்யூஷன்ஸ் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் அன்பப்ளிஷ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இண்டெக்ஸ் ஆன பேஜஸை ரீடைரக்ட் பண்ணிவிட்டோம். அண்ட் அகெயின் இந்த பேஜஸ் எல்லாத்தையும் கூகுள் சர்ச் கன்சோலில் போயிட்டு ரிமூவல் அப்படின்ற ஒரு இதில் இந்த யூஆர்எல்லை ரிமூவ் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டோம்.